அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. சில டெலகிராம் சேனல்ஸில் நம்மளுடைய லோகோவை பயன்படுத்தியே சில பதிவுகள் இருக்குது, சில குழுக்கள் இருக்குது. அதில் நிறைய பேர் தொகை கேட்பதாக சொல்லியிருக்கீங்க. அது நம்மளுடைய ஐடி கிடையாது, நம்மளுடைய டெலகிராம் ஐடி கிடையாது. அது ஃபேக் ஐடிஸ். நம்ம யாரிடமும் தொகை கேட்பதில்லை, பரிந்துரை கொடுப்பதும் கிடையாது. கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க, அதையும் நாம் செய்வதில்லை. நம்ம எப்போதும் அதை செய்ய போவதும் இல்லை. அதனால் அது நம்மளது கிடையாது. யாரும் ஏமாற வேண்டாம். சந்தையை மிக எளிமையாக பார்க்க வேண்டும். ஒரு பதட்டத்தோடையே நம்ம இருக்கக்கூடாது. பதட்டம் எப்போது வரும் அப்படின்னா, ஓவர் ரிஸ்க் அப்படிங்கிறது தான் வரும். அதுவும் ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறவங்க அந்த ரிஸ்க்குள்ளேயே போகக்கூடாது. எப்போது ஓவர் ரிஸ்க் அப்படின்னா, முழு முதலீடு, ஃபுல் கேபிட்டலைசேஷன் சொல்லுவாங்க. ஃபுல் கேபிட்டல் நம்ம பயன்படுத்துவாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு 2000 வைத்து வியாபாரம் செய்வாங்க, 5000 வைத்து வியாபாரம் செய்வாங்க, 10,000 ரூபாய் வைத்துட்டு வியாபாரம் செய்வாங்க. ஒரு 20,000, 30,000, 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம், அப்போது குறைந்த முதலீடிலிருந்து எவ்வளோ முதலீடு வேணாலும் வைத்துக்கொண்டே வியாபாரம் செய்வார்கள். அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு மிகப்பெரிய லாபம் வர வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் முழு முதலீட்டை, ஃபுல் கேபிட்டலை பயன்படுத்துவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. உங்களுடைய முதலீடு என்ன இருக்கிறதோ அதிலிருந்து 10% 30% மேல், நான் சொல்வது அதிகம், இதற்கு மேலே நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கிற வரை இதில் ஏற்படும் நஷ்டம் வேறு ஏதேனும் வர்த்தகத்தில் ஈடுபடுத்தி நம்ம எடுத்துடலாம். சிலர் ஃபுல் கேபிட்டலை பண்ணிவிட்டு அவங்க நினச்சது நடக்கலை அப்படிங்கும்போது மிகப்பெரிய ஏமாற்றமாகும், லாஸ் ஆகும். புது கேபிட்டல் உள்ளே கொண்டு வரணும். இது தேவையில்லாத ஒரு விஷயம். அதாவது நீங்கள் 10,000 ரூபாய் முதலீடு கொண்டு வரீங்க அப்படின்னா, அந்த 10,000 ரூபாய் ஏதேனும் ஒரு உழைப்பு இருந்திருக்கும். அந்த உழைப்புக்குண்டான ஊதியத்தை தான் இங்கே கொண்டு பண்ணுறீங்க, முதலீடு பண்ணுறீங்க. இங்கே அதை லாஸ் பண்ணுறதுனால உங்கள் பணமும் நஷ்டமானது. ஒரு உழைப்பால் கிடைத்த தொகைக்கு நீங்கள் அதுக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்று பொருள். அதனால் முழு முதலீடு, பங்கு சந்தையை முதலில் நம்பாதீர்கள். அதே மாதிரி சிம்பிள் வியூ, நீங்கள் உங்களோட வியூ எப்படி இருக்கணும்னா, உங்களுடைய பார்வை நம்மளுக்கு எளிமையாக இருக்கணும், எளிதாக சந்தையை பார்க்கணும். இப்போ ஆர்பிஐ மீட் இருக்கு, வேர்ல்டு மார்க்கெட் இம்பேக்ட் இண்டெக்ஸை பார்க்கணும். வேர்ல்டு மார்க்கெட்டில் ஏதேனும் ஃபெட் மீட் இருக்கா, இல்லை ஏதாச்சும் ஒரு நாட்டில் இன்ஃப்ளேஷன் இருக்கா, அறிவிப்பு இருக்கா, அவங்களுடைய ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரொடக்டிவிட்டி சார்ந்த உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்லுவாங்க, அதோட ஜிபி அந்த டேட்டாஸ் இருக்கா. அதாவது ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும், வியாபாரமே செய்ய முடியாது. அப்போ எளிமையாக உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணுங்கள். 1 டே ரேஞ்ச் குறைந்தபட்சம் 100 புள்ளிகள் இப்போதைக்கு இருக்குது. அப்போ 100 புள்ளிகள். இப்போ இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா 19,497, ஓப்பன் பார்த்தா 19,578. அப்போ அங்கேருந்து 100 புள்ளி. இன்றைக்கி ஓப்பன் ஹைன் பக்கமாக, ஓப்பன் ஹைன்னு சொல்ல முடியாது, ஓப்பனை விட சற்று 3 புள்ளிகளோ 2 புள்ளிகளோ தான் இருந்தது. அப்போது கீழே போயிட்டு திருப்பி அந்த ஓப்பனை பிரேக் பண்ணாங்க. ஒன் சைடு மார்க்கெட் வந்திருக்கு. காரணம், இந்த இடத்துல ஒரு ஷார்ட் கவரிங். காலை ரைட் பண்ணவர்களெல்லாம் கவரிங்னால மார்க்கெட் மேலே போயிடுச்சு. புட் ஆப்ஷன்ஸை பை பண்ணவங்க அவங்களோட ப்ராஃபிட் புக்கிங்னால கீழே வந்துருச்சு. அப்போது இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் நிகழும் அப்படிங்கிறது பிரீமியத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்த்து பழக வேண்டும். அதுக்கு தான் நம்மளுக்கு மிக முக்கிய வழிகாட்டி அப்படின்னா ஆப்ஷன் டேபிள். அப்போ இதனை புரிந்து கொண்டு தான் நீங்கள் வியாபாரம் செய்ய முற்பட வேண்டும். இது எளிமையாக பாருங்கள். இது நாளை தினம் எக்ஸ்பெரிக்கு நடக்கிற சம்பவம் இன்றே நடைபெற்று விட்டது. நாளை என்ன நடக்க வாய்ப்பு அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். அதுபோக நிஃப்டிக்கும்
பேங்க் நிஃப்டிக்கு முரண்பாடு. நிஃப்டி வந்து பாசிட்டிவில் இருக்காங்க, பேங்க் நிஃப்டி நெகட்டிவில் இருக்காங்க. அப்போது இந்த முரண்பாடு இல்லை என்றால் அந்த இறுதி நேர பயணம் என்னவாக இருந்திருக்கும்? இப்போ முரண்பாடின் உச்சம், முரண்பாடோடு இருக்கும்போது என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறதை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். இதனை தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நாளைக்கு வந்து நம்மளுக்கு ஜீரோ ஆர் ஹீரோ இம்பேக்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நிஃப்டி என்ன சொல்ல வர்றாங்க? நிஃப்டி பார்த்தீங்கன்னா காலையிலேயே ஒரு 10-11 மணிக்கல்லையே 19,500 கால் அண்டு புட்டோட இம்பேக்டில் வந்துட்டாங்க. இந்த ரெண்டு பிரீமியத்தை சேர்த்துனா 140 புள்ளிகள். அப்போது 19,500 ப்ரீவியஸ் க்ளோஸ் 37 ரூபாய். அப்போ 19,463. 19,500 கால் 103, 19,603. இந்த ரெண்டு பிரீமியம் சேர்த்தும் போது 140 புள்ளிகள். அப்போ 19,640. அதே மாதிரி 19,500 அப்போ 19,360. அப்போ இந்த ரேஞ்சு தான் காலையில் நம்மளுக்கு இருந்திருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 19,500 புட் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் 37 ரூபாய் அப்படிங்கிறதுனால 19,463 அப்படிங்கிறத இன்றைக்கி பிரேக் பண்ணலை. அப்போது இந்த இடத்துல புட் ரைட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க மார்க்கெட்டை வந்து பயப்படலை. புட் ரைட்டர்ஸ் பயந்துறது என்ன இருக்குன்னா மார்க்கெட்டை கீழ் நோக்கி சென்று கொண்டு இருக்கும். இதை பார்த்தா உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு மார்க்கெட்டோட லோ பாருங்கள் 19,467. அப்போ எந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படிங்கிறதே உங்களுக்கு பார்த்தாலே புரியும். அப்போ இது எவ்வளவு தூரம் ஆப்ஷன் அட்டவணை நம்மளுக்கு பொருந்தி இருக்கு அப்படிங்கிறது பார்த்தாலே உங்களுக்கு அதனுடைய அர்த்தங்கள் புரிய ஆரம்பிக்கும். அப்போ இன்று முடிந்ததின் அடிப்படையில் எப்படி பார்ப்பது? அப்போ இன்னைக்கு முடிஞ்ச இப்போ மார்க்கெட் ஏறி இருக்கு 19,632. ஆனால் அட்டவணை 19,500 கால் அண்டு புட்டுலேயே இருக்கு. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் அப்படிங்கிறது ஒரு பிக் கேப் அப் அப்படிங்கிறது வந்துட்டு வாய்ப்பு குறைவு. 80% நிகழாது, 20% என்ன வேணாலும் நடக்கலாம். அப்போ இந்த அட்டவணை மாற்றம் ஏற்படவில்லை அப்படிங்கும்போது ஒரு கவலைக்கிடம். அப்போ இதனுடைய தத்துவம் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ க்ளோசிங் ப்ரைஸ் கிடச்சாச்சு. இது வந்து 160 புள்ளிகள். நேற்று வந்து 140 இருந்தது, இன்றைக்கி 160 மாறி இருக்கு. ப்ரீமியத்தோட இது 160 மாறி இருக்கு. அப்போ 19,500 கால் நம்மளுக்கு 148னா நம்மளுக்கு 19,500 19,648 19,660. 19,500 புட் ஆப்ஷன் 11 ரூபாய் அப்படிங்கிறனால 19,489. அதே மாதிரி 160 புள்ளிகள்னா 19,340. இந்த ரேஞ்ச் நம்மளுக்கு இம்பேக்ட் ஜோனாக இருக்க போது. நாளை அட்டவணை மாற்றம் ஏற்பட்ட பின் அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து நம்மளுக்கு க்ளோசிங் வந்துட்டு 44,880 கொடுத்துருக்குறாங்க. இப்போ 44,700 புட், 47,600 புட், 44,700 கால், 44,500 புட். இங்கே ஒரு ஸ்ட்ராங்கல் அப்படி இருக்குது. இதை வந்து ஸ்ட்ரேடலாக எடுத்துக்கலாம், வாய்ப்பு கம்மி தான். இங்கே நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரேடல் இருக்குது 44,800 கால் புட். அப்போ இதனுடைய ப்ரீமியத்தை நாம் பார்க்க வேண்டும். அப்போ 44,800 கால் நம்மளுக்கு 157 ரூபாய். அப்போது 44,957. இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணும்போது 200 290 300 புள்ளிகள்னு வச்சுட்டாலும் கூட 45,100. 44,800 புட் 128 ரூபாய். அப்போ 44,672. அடுத்தது 300 புள்ளிகள் 44,500. இந்த ரேஞ்சு தான் நம்மளுக்கு இம்பேக்ட் ஜோன். இதை பிரேக் அவுட் ஆகும்போது என்ன நடைபெறுது அப்படிங்கிறத பார்க்க வேண்டும்.
அப்போ 44,800 புட் ஆப்ஷன் 344 ரூபாய் ஹை அப்படிங்கிறதுனால 44,500 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான இடமாக இருக்கும். அடுத்தது 44,800 கால் 265 ரூபாய்ங்கும் போது 45,065. அப்போ 44,800 என்ன சொல்ல வராங்கன்னா, இவங்க ரெண்டு பேர்த்தோட சப்ளை ஜோன், இது காலோடைய சப்ளை ஜோன், இது புட்டோட சப்ளை ஜோன். அப்போ சந்தை இந்த எல்லைக்குட்பட்டு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதை நீங்கள் பார்த்து ஆய்வுகள் செய்ய வேண்டும். ஒவ்வொரு பிரீமியத்திற்கும் ஒவ்வொரு கணக்கீடு இருக்குது. அப்போ அதன் அடிப்படையில் நீங்கள் பார்த்து பழக வேண்டும். இது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி பார்த்தீங்கன்னா சற்று அதிகமாக இருக்குது. காரணம் நம்மளுக்கு வந்துட்டு நியூஸ் பேஸ்டு மார்க்கெட், அதான் ஆர்பிஐ ஓட நியூஸ் இம்பேக்ட்னால. கால் சைடு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி குறைவாக இருக்குது, புட் சைடு வந்துட்டு மிக அதிகமாக இருக்குது. ஸோ இதனுடைய காரணிகள் என்னென்னலாம் இருக்கலாம் அப்படிங்கிறதை பார்த்து ஆய்வு செய்து முடிவு பண்ணி கொள்ளுங்கள். அப்போது நம்மளுக்கு 44,500 45,100 இதற்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக் ஜீரோ ஆர் ஹீரோக்கு இம்பேக்ட் பண்ணலாம். நிஃப்டினா 19,400 19,650 இருக்கிற ஸ்ட்ரைக்ஸை நம்ம வந்துட்டு இம்பேக்ட் பண்ணலாம். இருந்தாலும் அட் த மணியோட ரேஞ்ச் நம்ம நிஃப்டிக்கு தெரிஞ்சுக்கணும். நிஃப்டியோட அட் த மணி ரேஞ்ச், அட் த மணிங்கிறது வந்து நம்மளுக்கு மார்க்கெட் முடிவுற்ற இப்போ இருக்கிற இடத்தில் அடிப்படையில். அப்போ மார்க்கெட் இப்போ இருக்கிற இடம் வந்து 19,650 நம்ம எடுக்கிறதுனால இதனுடைய ப்ரீமியம் 40 ரூபா, இதனுடைய ப்ரீமியம் 53 ரூபா அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு 19,550 19,750 உட்பட்டு இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் 19,650 கால் 39 நாளில் 19,690, இவங்க 19,597. அப்போ 19,597 டு 19,690 ஒரு இம்பேக்ட் ஜோனாக இருக்கும். அப்போ 19,650ஓட இம்பேக்ட் படி நம்மளுக்கு ஏதேனும் இடம் ஒரு அடைய வாய்ப்பாக இருக்கும். இதன் அடிப்படையில் வியாபாரம் செய்ய முற்படுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நம்ம எதையும் பார்க்க வேண்டாம், வரைபடம் பார்க்க வேண்டாம், எளிமையாக சந்தை ஆப்ஷன் பிரீமியத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இது உங்களுக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதை வந்துட்டு ஃபீட்பேக்காக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.